திரு ப. சிதம்பரம் பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தேர்தல் கமிஷனுடைய தோல்வி என்றுதான் நான் கருதுகிறேன். தேர்தல் கமிஷன் இவ்வளவு தாரணியா அவ்வளவு பணத்தை சோதனை பணப்பட்டு வர தடுக்க முடியல. தேர்தல் கமிஷனோட இதுன்னு பாக்குறீங்களா? எப்படி தேர்தல் கமிஷன் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு பாக்குறீங்க தடுக்கிறதுக்கு? வாகனங்களிலே சோதனை செய்வது, வீடுகளிலே உள்ள பணத்தை எடுப்பது என்பது ஒரு வகையான வெற்றி போல தெரியலாம். ஆனால் உண்மையிலேயே தேர்தல் கமிஷன் வெற்றி என்று சொல்ல வேண்டும் என்றால் பணம் கொடுப்பதையும் பணம் வாங்குவதையும் தடுத்திருக்க வேண்டும். பணம் கொடுப்பதையும் பணம் வாங்குவதையும் அவர்களால் தடுக்க முடியவில்லை. ஆகவேதான் இது தேர்தல் கமிஷனின் தோல்வி என்று 4 நாட்களுக்கு முன்னாலேயே ஒரு தொலைக்காட்சியில் சொன்னேன். மீண்டும் சொல்கிறேன், பணம் கொடுப்பதை தடுக்க முடியல. இது தேர்தல் கமிஷனுடைய தோல்விதான். பணம் கொடுக்கிற வேட்பாளர்கள் பதவியை தேர்தல் அதாவது என்ன பண்ணணும்னா, தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலை ஒத்தி வைப்பதில் பயன் கிடையாது. ஒரு தொகுதியில வாக்குப்பதிவுக்கு பிறகு அந்த தொகுதியில பணம் பட்டுவாடா ஆகியிருக்குன்னா அந்த வாக்குப்பதிவுக்கு பிறகு அந்த தேர்தலை கவுண்டர் மேன் பண்ணணும். அதுதான் உரிய தண்டனையாக இருக்க முடியும். அப்பதான் அது கொடுத்தவங்க பணமும் போயிடுச்சு, வாக்குப்பதிவும் ரத்தாகுது. இதையெல்லாம் தேர்தல் கமிஷன் பார்க்கணும். வாக்குக்கு பணம் கொடுப்பதை தடுக்க முடியாத தேர்தல் கமிஷன் தோல்வி அடைந்த தேர்தல் கமிஷன். 23ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு அடுத்த தேர்தல் வச்சிருக்காங்க. 19 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அது ஒன்றும் தடுக்க முடியாது. ஏன்னா நாடு முழுவதும் 19ஆம் தேதி அன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை. இந்த ஒரு தொகுதியில 16ஆம் தேதி ஒத்தி வச்சுட்டு 17ஆம் தேதி நடத்துறதுல என்ன பயன் இருக்கு? 16ஆம் தேதி ஒத்தி வச்சுட்டு 18ஆம் தேதி நடத்துறதுல என்ன பயன் இருக்கு? அதுல இந்த வாதத்துல நியாயம் இருந்தாலும் உடனடியாக மறுநாள் நடத்த முடியாது. ஒரு வாரம் தள்ளித்தானே நடத்த முடியும். அது எனக்கு தெரியாது. உங்க பணம் இல்ல, என் பணம் இல்ல, அவ்வளவுதான் தெரியும். தெரியாது எனக்கு. ஒரே டயத்துல பேங்க்ல சாத்தியம் இல்லையானதான் செய்திகளை தெரியாம சொல்ல முடியாது. உண்மையான விவரங்கள் இருந்தா தான் கருத்து சொல்ல முடியும் ஒழிய இதெல்லாம் சும்மா போற போக்கில கருத்து சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. விசாரணைக்கு உட்படுத்தணும். கண்டிப்பாக முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தணும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது 570 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் ஒரு வங்கி கிளையிலிருந்து ஆந்திராவில் ஒரு வங்கி கிளைக்கு போவது என்பது ஒரு அரிய வியப்புக்குரிய செய்தி. ஆகவே இது முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தித்தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். 2014 தேர்தல் நீங்க எப்படி பாக்குறீங்க? 2014 தேர்தல் ஒட்டுமொத்தமா நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒட்டுமொத்தமா நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கும்.